ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக, சிவசிவாய நமக. நீ பல நாட்களாக, பல வருடங்களாக என்னிடம் வேண்டி தவித்த ஒன்று இப்போது உனக்கு நடக்கப் போகிறது. ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று இருக்கத்தானே செய்யும். நிச்சயம் முடிவு உண்டு. நீ ஏன் இதுதான் உன்னுடைய முடிவு என்று நினைக்கின்றாய்? வருட கணக்காக நீ கூனி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள், துயரங்கள், துக்கங்கள், மன வலிகள், அவமானங்கள், அசிங்கங்கள் என எல்லாமே காணாமல் போகப் போகின்றது. வருடக்கணக்காக தினமும் நேரம் காலம் அறியாமல் என்னிடம் சாஷ்டங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாமல் போகும்? வீணாக போகாது தங்கமே. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. நிச்சயம் ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா? அதுவும் பல வருடங்களாக நான் அல்லவா உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன். உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றி கொண்டு வருகிறேன். நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருட கணக்காக, அதுவும் மணிக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும் போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாகவே கரைந்துவிடும். இதை நான் அல்லவா உனக்கு அனுமதித்தேன். இதற்கிடையில் என்ன விக்னங்கள், தடைகள், தடங்கல்கள், தடுமாற்றங்கள் என எல்லாம் வந்தாலும் அவையெல்லாம் என்னோட பாதுகாப்புடன் தான் உனக்கு நடந்தன. என்ன உனக்கு பிறகு ஏன் கலக்கம்? உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் அப்பாவின் ரூபமாக, பல மனிதர்களின் மூலமாகவும், பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியதெல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும்? உன் கர்ம வினைகள் இனி எல்லாமே தீர்ந்துவிட்டன. நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றாய். உனக்கு நடக்கும் நன்மை எல்லாமே இனி தானாகவே உன் முயற்சி ஏதுமின்றி திடீரென்ற என்னுடைய நேரடி வருகையால், என்னுடைய கண்காணிப்பால் திடீரென்று உனக்கு நடக்கும். திடீரென ஒரு அழைப்பு வரும். திடீரென்று ஒரு மாற்றம் வரும். தினமுமே காத்து கொண்டிரு. அது எந்த நொடியும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அந்த மாற்றமே உன் வாழ்க்கையை பெரிதாக மாற்றப் போகிறது. நல்லதாக அமையப் போகிறது. என்னுடைய நேரடி வருகையை கூட நீ காணலாம். அப்போது உன்னுடைய துயரங்கள், துக்கங்கள், கவலைகள், அவமானங்கள், அசிங்கங்கள், உன்னுடைய மன வலிகள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல விலகப் போகிறது. உன் மனதில் மகிழ்ச்சி நிலை கொள்ளப் போகிறது. உன் வாழ்வில் இன்பம் நிலைத்து நிற்கப் போகிறது. நீ கேட்டதுபடியே உன்னுடைய வாழ்வில் சந்தோஷம் நிலைத்து நிற்க நான் உனக்கு அதை தரப்போகிறேன். அந்த மாற்றத்தை எதிர்நோக்கி நீ காத்திரு. உன் வாழ்வில் நிரந்தரமாகவே கூடிக்கொள்ளும் சந்தோஷத்தை பெற நீ தயாராக சந்தோஷமாக இரு. அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா. உன் வாழ்வில் நடக்க முடியாது என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய ஆசியால், என்னுடைய கிருபையால் நான் உனக்கு நிகழ்த்தி காமிக்கப் போகின்றேன். நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய். எனக்கு எல்லாமே தெரியும் அப்பாதான் என்று நீ இருக்கும்போது உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்கவே மாட்டேன். கவலையின்றி சந்தோஷமாக இரு. நீண்ட நாட்களாக, நீண்ட வருடங்களாக எனக்கு முன்னால் அழுத கண்ணீர் வீண் போகவில்லை. இனி உன் கண்ணில் ஆனந்த கண்ணீரை நான் பார்க்க போகின்றேன். நீ சந்தோஷமாக வாழ என்னுடைய ஆசையை நான் உனக்கு எப்பொழுதோ ஆரம்பித்து விட்டேன். இனி உன் வாழ்வு நன்றாகவே இருக்கும். நீ நன்றாகவே இருப்பாய். உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும். ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமாக மட்டுமே இருக்கும். எப்பொழுது நீ நல்லது செய்ய வேண்டும் என்று உன் மனதில் நினைத்தாயோ அந்த நொடி முதலே உன் வாழ்வில் நல்லது தொடங்கிவிட்டது. இனி எல்லாம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த அப்பாவின் ஆசையோடு மிகவும் நன்றாகவே இருப்பாய். சந்தோஷமாக இரு. சந்தோஷமாகவே வாழ்.